பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாள் காலையிலையும் மண்டே டு ஃப்ரைடே 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த யூடியூப்பில் உங்களுடைய நிகழ்ச்சி, இந்த சால்வேஷன் டிவி நிகழ்ச்சிகளை பார்க்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ சால்வேஷன் டிவி இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மாத்திரமல்ல, salvationtv.in என்ற இமெயில் அட்ரஸ், அந்த வெப்சைட்டில் நீங்கள் எப்பொழுதும் சால்வேஷன் டிவியை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் எஸ்தர் பிரேயரோஸ் யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் நாங்கள் லைவ் கொடுக்குறோமோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் பயன் பெறலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா நன்மையான காரியங்களை செய்வாராக. இந்த வாரத்தில் விசேஷமாக நடக்கிற ஊழியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். விசேஷமாக நாளைய தினத்தில் உமன்ஸ் ப்ரேயர் இருக்கிறது. கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் வெனஸ்டே மார்னிங் 10:30 சகோதரிமார்கள் வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் நாம் எல்லார் கண்களை மூடுவோம். நேற்றைய தினம் முழுவதும் கர்த்தர் நம்மளை காத்தார், நம்மளை சுகத்தோடு நடத்தினார். இந்த காலவெளியில் சுகத்தோடு கர்த்தர் எழும்ப செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி உள்ள இதயத்தோடு நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான இந்த வேலைக்காய் சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நேற்று தினம் முழுவதும் எங்களை காத்திரப்பா. எத்தனை பாதைகளை நாங்கள் கடந்து போனாலும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு பலனாக இருந்து, அரணாக இருந்து, ஒரு நம்பிக்கையின் துருகமாக இருந்து எங்களை இதுவரைக்கும் நீர் நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சில பாதைகள் கடினமான பாதைகள் சென்றிருக்கலாம், சில பாதைகள் சந்தோஷத்தின் பாதைகள், சில பாதைகள் நெருக்கம், வியாதிகள், எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே எங்களை நல்ல பலனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, எங்கள் வாழ்நாளில் ஒரு நாளை கூட்டி கொடுத்தீரே, அதற்காக நன்றி அப்பா. இந்த காலவெளியில் இந்த உலகத்தை காணும்படியாய் செய்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவர். நாள் முழுவதும் உங்களுடைய கரங்களோடு கூட அந்த வழி நடத்தணும் ஆட்சேபிக்கிறேன். இந்த பார்க்குற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்க என்ன நிலைமையில் இருந்தாலும் இப்பொழுதே கர்த்தாவே நீங்கள் உங்களை தொடுங்கப்பா. அவங்களை பலப்படுத்துங்க. ஒரு குறைவில்லாமல் அவர்களை நடத்த வேணும் ஆட்சேபிக்கிறேன். இப்பொழுது பாடுகிற பாடல்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த காலவெளி நன்றி உள்ளதோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவர் நீர் எங்கள் கண்மலையாக இருக்கிறீர் ஆண்டவர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாமத்தை மயப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் நாம் எல்லாரும் கரங்களை தட்டி வீடுகளிலே நீங்கள் பாடும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே பெட்டில் படுத்துகிட்டே பார்த்துட்டு இருக்காதீங்க, எம்சி உட்காந்து கொஞ்சம் சந்தோஷமாக பாடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இப்பொழுதும் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஜபவாரம் கிருபை தாருமே, ஜபவாரம் கிருபை தாருமே. கேட்போமா? ஜபவாரம் கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் மதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஸ்தோத்திர ஜபத்தினா, ஸ்தோத்திர ஜபத்தினா பெருகுதே கிருபை, ஸ்தோத்திர ஜபத்தினா பெருகுதே கிருபை. ஆத்மபார ஆத்துமபார கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே, ஆத்துமபாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே, ஜபவரம் கிருபை
தாருமே. ஜெபவரம் கிருபை தாருமே. ரெண்டு கைகளை உயர்த்தி, உங்க சத்தம் மாத்திரம் உயர்த்தி, ஜெபவரம் கிருபை, அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஜெபவரம் கிருபை தாருமே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. கைகளை தட்டி பாடுவோம். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவியகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றி நிலை மாறி புவியகன்றிடினும். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். சொல்லலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். நமக்கு உதவி வரும் கண்மலை, நம்மை பெருக செய்கிற ஆண்டவர். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எந்த தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். சொல்லலாம். எந்த தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வாரத்தையும் பக்திரமாக காப்பாரை இரு முதலாய். அவர் நம்மை காப்பார். போக்கையும் வாரத்தையும் பக்திரமாக காப்பாரை இரு முதலாய். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். நம்மை பெருக செய்கிறவர், நம்மை விருத்தி அடைய செய்கிறவர். எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி கைகளை தட்டி, ஆண்டவரே உமக்கு நேராக எங்க கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு உதவி வரும் கண்மலையே, எங்களை பெருக பண்ணுகிறவரே, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை உண்டாகட்டும் அப்பா. சொல்லுங்க. என் கண்களை ஏறெடுப்பே, என் கண்களை ஏறெடுப்பே, என் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. என்னை மறவான் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவான் இயேசுநாதா, உந்தன் தயவால் வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் என்றதாலே ஸ்தோத்திரம். பாடுங்க. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் ஆபத்திலே அரும்
துணையே, பாதைக்கு நல்ல தீபமதே, பாதத்திலே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தோ. பாடுங்க. என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தோ. பயப்படாதே, பயப்படாதே, வாழக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே. ஆமென். பயப்படாது, வாழக்கரத்தாலே. பாசம் என்மேல் நீர் வைத்ததினான், பறிக்க இயலாதேவரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினான், தேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் என்றதாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ. ஆமென். ஓ நரபஷதரா. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல. சொல்லுங்க. ஆபத்திலே அவரே நம் நல் துணையானவர், ஆபத்திலே உதவி செய்கிறவர். ஆபத்திலே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா. என்னை மறவா, என்னை மறவா, என்னை மறவா, உந்தன் தயவாலே. உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். எனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுதே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே பரனே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தோ. என்னை மறவா, மறவாதவரே நீர் நடத்தும் அப்பா. என்னை மறவா, உந்தன் தயவால் என்னை நடத்தோ. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே. எனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உன் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. சத்ருவின் மேல் ஜெயம் கொடுக்கிறவரே. ரகபஷதரனா. சொல்லுங்க. பறந்திடுதே இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே. ஓ மகிமை. பறந்திடுதே உன் நாமத்திலே, ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தோம். என்னை மறவா,
உந்தன் தயவா என்னை நடத்தோ. ஹல்லேலூயா. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடி யாத்திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடி யாத்திரு நாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு, எத்தனை மாதயவு, நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு, நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். சொல்லலாம். எத்தனை மாதயவு, நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். எனது மணவாளனே, என் இதய ஏகமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, எனது மணவாளனே, என் இதய இயேசுவே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். இனியவரே, இனியவரே ஏசையா, உம்முகம் பார்க்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன்.
இனியவர் ஏசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவர் ஏசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். இனியவர் ஏசையா, நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இனியவர் ஏசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் உம்மைத்தான் இந்த காலவெளியிலே உண்மையே நேசிக்கிறேன். நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா, உண்மையே அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. உண்மையிலே கத்தாவே கத்தாவை அன்பு செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர் இந்த காலவெளியிலே எங்களை நிறுத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை பலப்படுத்தினதுக்காய் நன்றி ஆண்டவர். அந்த காலவெளியிலே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, மகிமையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. கத்தாவை தொடர்ந்து நாமத்தை மயப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கத்த நல்லவர். எல்லாம் எழுப்பிட்டீங்களா, பாடினீங்களா? கத்தார் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன். ஸோ கத்தார் பெரிய காரியங்களை செய்வார். மறந்துடாதீங்க, நாளை தினம் உமன்ஸ் பிரேயருக்கு கலந்து கொள்ளக்கூடிய எல்லா சகோதரிமார்கள் வாருங்கள். கத்தர் பெரிய காரியங்களை கத்தர் செய்வாராக, தொடர் நாமத்தை மேம்படுத்துவாராக. ஸோ இந்த நாளிலும் விசேஷமாக நம்ம ஒரு காரியத்தை தியானத்துக்கு முன்பதாக, ஸோ யார் எஸ்தர் பிரேயர்ஸ் யூடியூப் சேனலில், அதான் நான் சொன்னேன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சால்வேஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ யாராவது முதல் தடவை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா 1ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், சரியா? ஒருவேளை உங்கள் பெயர் இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை பிரதர், நான் பிரதர் நீங்கள் அப்படிலாம் கூட சொல்லலாம், சில டைம் விட்டுருக்கலாம், தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். ஸோ அப்படி இருந்ததுன்னா 1ன்னு டைப் பண்ணுங்கள். 1ன்னு போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த லிங்க்கை மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சரியா? ஃபார்வர்ட் பண்ணி அவங்கள பார்க்க சொல்லுங்கள். அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யார் அப்படி இருக்கிற புதிய பேர் யார் இருக்கான்னு பார்க்குறேன். புது பேர் யார் இருக்க மாதிரி தெரியல, சரியா? எல்லாம் படித்த பெயர்கள் தான். ஸோ நீங்கள் யாரும் அப்படி இருந்ததுன்னா 1ன்னு டைப் பண்ணுங்கள். 1 நியூமரிக் லெட்டர் 1 அப்படி போட்டிங்கன்னா நிச்சயமாகவே உங்கள் பெயர்களை நான் வாசிக்கிறேன், புதுசாக இருந்தால், சரியா? புதுசாக இருந்தால் மேரி வளர்மதி, ஓகே, மேரி வளர்மதி, அவங்க முதல் தடவையாக பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் கூட இருப்பார், சரியா? எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்கன்னு தெரியல, ஆனால் நம்ம எல்லோரும் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். ஸோ இந்த குடும்பத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். மேரி, அடுத்தது ராஜன், பிரேமராஜனா பரமராஜன், ஓகே. பிள்ளையோடைய எக்ஸாமுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் ஜபங்களுக்காக, உங்கள் ஜப குறிப்புகளுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம், சரியா? சரி, இப்போ நேரடியாக ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று பார்ப்போம். ஸோ உங்களுடைய அறிவு கண்ணை திறப்பதற்காக இது, சரியா? காலங்காத்தால் அந்த அப்படியே படுத்துட்டு இருக்கிறவங்களும் எழுந்துச்சு உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் பத்துக்கிறது, சரியா? ஓகே, ரைட். அது உங்கள், அதனால் ஒரு சின்ன ஒரு கிளிப்பு தான், நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா புரியும், சரியா? பார்க்குறீங்களா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சோ? சரி, இன்னும் ஒரு முறை கூட உங்களுக்காக நாங்கள் போடுகிறோம், சரியா? பாருங்கள்.
பார்த்துட்டிங்களா? ஓ, கத்த நல்லவர். சரி, ஓகே, பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ என்ன புரிஞ்சுது? சரியா, என்ன புரிஞ்சுதுன்றதை இப்பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய இதில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். சரியா, டைப் பண்ணி பாருங்கள். என்ன புரிந்தது, என்ன புரிந்தது? இன்னும் மைண்டில் யாருக்கு அந்த அளவுக்கு எட்டலையோ? எட்டுச்சா இல்லையான்னு தெரில. சரி, சீக்கிரம் பார்க்கலாம். சரி, அடுத்தது வள்ளி ரெபேக்கா, அவங்க வந்து முதல் தடவை பார்க்குறாங்க போல். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதா, ஓகே. சரி, இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்க. வீடியோ பார்த்து என்ன புரிந்து கொண்டீர்கள்? சரி, இளம் கன்று பயம் அறியாது. தமிழெல்லாம் அடிக்கிறாப்பல ஜோ. ஓகே, இளம் கன்று பயம் அறியாது. இளம் கன்று, அது வந்து கன்றுக்குட்டி. சரியா, அது கன்றுக்குட்டி. கன்று காஃபா அது சொல்லுவாங்கள்ல, அது வந்து மாடோடைய குட்டி அது. அப்போ இவர் போட்டிருக்கிறாரு இளங்கன்று பயம் அறியாது. ஓ, அது ஜம்ப் அடிக்கிறத பார்த்து தூக்கி அடிக்க, என்ன ஜம்ப் அடிக்கிறதுல அது. ஓகே, அதை வச்சுட்டு இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு போட்டிருக்கிறாரு. ஓகே, சரி. அடுத்தது ட்ரெயினர் டாக். அது டாக் கிடையாது, அது டாக் இல்லை. ஓ, பார்க்குறது டாக் மாதிரி இருக்குது, அது டாக் கிடையாது. அது வந்து அந்த மாடோட குட்டி, அந்த காஃப், அந்த கண்ணுக்குட்டி சொல்லுவாங்களே அது. ஓகே, இப்போ கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ கண்ணுக்குட்டி ஜம்ப் அடித்து போகுதா? போனேன். அது வந்து எங்கே அந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபீல்டில் அந்த ஆர்சஸ்லாம் போயிட்டுருக்குது. கூட என்ன பண்ணுது, அதுவும் ஓடுது, கூடையும் அதே ஓடுது. இதான் வந்து அந்த வீடியோ. ஏன்னா சிலர் வந்து டாகுன்னு போட்டிருக்கீங்க, அதனால் அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், அதனால் போட்டிருக்கேன். சரியா, ஓகே. இப்போ புரிஞ்சிச்சா? இளங்கன்று பயம் அறியாதுன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஒருத்தர் வந்து சிசிலி சுரேஷ் பாதுகாவலன். ஓகே, பாதுகாவலன். ஓ, குதிரைகளுக்கு வந்து மாடு வந்து கண்ணுக்குட்டி வந்து பாதுகாவலன். ஓகே, ரைட். இப்போ புரிஞ்சிச்சு. சரி, நிறைய பேர் அது டாக்னு நினச்சிருக்கலாம். அது டாக் கிடையாது, அது வந்து கன்றுக்குட்டி, அந்த காஃப். அதனால் நீங்கள் வந்து இப்போ பண்ணுங்க பார்ப்போம். We should not think that we are only smart always. There will be more smart people around us, so be calm and kind. காயத்ரி சுகதர் போட்டிருக்காங்க, எஸ்ஏ அடிச்சிருக்கிறாங்க. We should not think that we are only smart. ஓகே, நம்ம வந்து நினைக்கக்கூடாது நம்ம தான் ஸ்மார்ட்டுன்னு. ஸ்மார்ட் பீப்புள் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. ஸோ பி காம் அண்ட் கைண்ட். ஓகே, அடுத்தது கிரேஸ் வந்து காஃப் cannot become horse. பியூ. ஸோ கண்ணுக்குட்டி எப்போவுமே குதிரையாய் மாறாது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. குதிரை வந்து கண்ணுக்குட்டி வந்து கண்ணுக்குட்டி தான், அது என்றைக்குமே குதிரையாய் மாறாது. ஆஷா, காஃப் வாண்டட் டு ரன் லைக் எ ஹார்ஸ். ஸோ கண்ணுக்குட்டி வந்து குதிரை மாதிரி ஓடணும்னு ஆசைப்படுது அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபு சேகர் சிங்கர், காஃப் இஸ் வெரி ஸ்மார்ட், அது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஓகே. பிரதீப் தேவா, இளம் வயது வலிமை மிகுதி, வாலிப வயது வலிமை மிகுதி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஓகே, வெரி குட், பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு காலகாலத்தில் கொஞ்சம் தட்டி எழுப்பியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. வனிதா பாய், ஒன்லி ஸ்மார்ட் ஆல்வேஸ், எப்போவுமே ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஓகே, கத்த நாம மகிமைப்படட்டும். ஸோ வேறு யாரும் இருக்கிறீங்களா போடுறதுக்கு? அவ்வளோதானா? ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு எத்தனை பேர் போட்டிருக்கிறீங்க? ஒரு 6-7 பேர் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, 6 to 7 நம்பர்ஸ். ஓகே. ஆண்டனி சேவியர், பி எனர்ஜெட்டிக். ஸோ நல்ல இதாக இருங்க, அது வேணால் சுறுசுறுப்பாக இருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்கிறாரு. ஓகே, பரவாயில்ல. ஒருத்தர் ஒரு காரியத்தை போட்டிருங்க. ஸ்ரீதர் ஸ்டீஃபன், யூத் இஸ் ஆல்வேஸ் ஃபாஸ்ட் ஸ்பீட் பாஸ்டர். ஓ, யூத் வந்து இஸ் ஆல்வேஸ் ஃபாஸ்ட் ஸ்பீடு. வெரி குட். சரி, அடுத்தது க்ளோரியா சாந்தா, மேக் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஸோ நல்ல ஆட்களோட ஐக்கிய வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா, அடுத்தது சங்கீதம் வந்து காஃப் ரன்னிங் ஹார்ஸ், காட் கிவிங் ஸ்ட்ரென்த் அண்ட் பிரேவ், ஸோ காட் ஆல்வேஸ் வித் மீ. சரியா, ஓகே. ஆண்டு அவங்க கூட இருக்கிறாரு, தைரியமாக அது ஓடுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். சரியா, ஒருத்தர் நல்லா போட்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். சரியா, பரவாயில்ல. இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க காலங்காலத்தில். உண்மையாக சொல்கிறேன், காலையில் யோசிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? சமையலை யோசிப்போமா,
இப்போ உட்காந்து கிச்சனில் என்னடா பண்ணுறது, சாப்பாடு என்ன கட்டுறதுன்னு அதை யோசிப்பீங்களா, இல்லைன்னா இதை யோசிப்பீங்களா? எல்லாம் யோசிக்கணும். சகோதரிகளுக்கு தெரியல, எப்படி தெரியல, ஆனால் சகோதரிகளுக்கு அந்த ஒரு எண்ணம் வரும். வி ட்ரை, சேவியர் குழந்தராஜ், வி ட்ரை வித் அவர் ஸ்ட்ரென்த், டு நாட் திங்க் அபவுட் அதர்ஸ் ஸ்ட்ரென்த். ஓகே, மற்றவங்களுடைய இதை வந்து பார்க்காதீங்க, நம்மளுடைய இதை சுயத்தை பார்த்து பெலத்தை பார்த்து ஓடுங்க. நாகேந்திரா, பி ஸ்மார்ட், திஸ் இஸ் காம்ப்ளிகேஷன் வேர்ல்டு. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருங்க, ஏன்னா இது வந்து மிக மிக மோசமான உலகம், ரொம்ப மோசமான உலகம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான உலகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, கர்த்தர் நல்லவர். சரி, பரவாயில்ல. காலங்காத்தால் காலையில் நீங்கள் பாராட்டுகிற எல்லா உற்சாகமான பதில்களுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். ஸோ இதோட மெயின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மெயின் இந்த காரியத்தை பார்த்திங்கன்னா, இப்போ இந்த கண்ணுக்குட்டி இருக்குல்ல, இந்த காஃப் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணிச்சுன்னா, இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வால் இருக்குது, சரியா? அது ஒரு வால் இருக்குது, சரியா? எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ எளிதாக அது வந்து ஜம்ப் பண்ண முடியுமா அப்படின்றது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நல்ல ஹைட்டான ஒரு வால், நல்ல ஹைட்டாக இருக்குது, சரியா? நல்ல ஒரு ஹைட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து ஜம்ப் அடிக்குது, சரியா? ஜம்ப் அடிக்குது, சரியா? ஜம்ப் அடித்து ஓடுது. ஸோ அடுத்த ஷாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறோன்னா, ஆர்ஸ் கூட அது வந்து ஓடுது, ஆர்ஸ் கூட அது வந்து ஓடுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ அது அந்த வாலுக்குள்ளார இருக்கும் பொழுது அது வந்து எதை பார்த்துட்ருக்குன்னா, ஆர்ஸ் ஓடுறதை பார்க்குது, சரியா? உடனே அது வந்து உற்சாகத்தில் என்ன பண்ணுதுன்னா, ஜம்ப் அடித்து ஆர்ஸ் கூட போய் ஜாயின் பண்ணி அது ஓடுது. ஸோ எப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ கீப் குட் கம்பெனி, சரியா? எப்போவுமே வந்து நல்ல ஒரு ஆட்களோடு நீங்கள் ஐக்கியம் வைத்து கொண்டால் எவ்ரிதிங் வில் பி குட். ஸோ நிறைய டைமில் வந்து நம்ம வந்து யாரோடு நம்ம ஐக்கியம் வைத்திருக்கிறோம், யாரோடு நம்ம ஐக்கியம் வச்சுருக்கிறோம். இது இங்கே இருந்ததுன்னா இங்கே மாடு கூடயே இருந்திருக்கலாம், இங்கே இருக்கிற இது. ஆனால் இது வந்து ஐக்கியம் வந்து நல்லா ஓடக்கூடிய ஒரு ஆர்ஸ். அதனால தான் இதோட பலன் வந்து அவ்வளோ ஜம்ப் அடிக்கிற பலன்லாம் கிடையாது. ஆனால் யாரோட ஐக்கியம் வைக்குதுன்னா, ஒரு ஆர்ஸோடு ஐக்கியம் வைக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கே ஒரு உற்சாகம், ஆர்ஸை மாதிரி ஓடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அது மாதிரி ஓட ஆரம்பிக்குது, சரியா? ஒருத்தர் போட்டிருந்தாரு, கண்ணுக்குட்டி எப்பவும் கண்ணுக்குட்டி தான், சரி, அது ஆர்ஸாக மாட்டேன். ஆனால் ஒரு குட் கம்பெனி கூட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கண்டிப்பாக மாறிடுவீங்க. நீங்கள் வந்து என்றைக்குமே மாறுவீங்க. அது வந்து அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே வந்து ஒரு நல்ல அதான் சொல்லுவாங்கள்ல, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லிடுறேன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு யார்? ஏன்னா அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய சுபாவங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும், கண்டிப்பாக வரும். அவங்களுடைய இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா நல்ல ஒரு ஐக்கியம் யார் கூட வைத்திருக்கிறீர்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணமாக நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் சண்டைக்காரனோடு நீங்கள் ஐக்கியம் வச்சு பாருங்கள், நீங்களும் எப்போவுமே டென்ஷனாக இருப்பீங்க, எப்போவுமே டென்ஷனாக இருப்பீங்க, சரியா? ஏன்னா நீ எப்போவுமே வந்து அந்த சண்டைக்காரனோடு தான் ஐக்கியம் வச்சுருக்கிற. ஏன்னா குட் கம்பெனி, எந்த கம்பெனி, உன்னுடைய கம்பெனி யார்? சிலர் வந்து இந்த பேக் பைட்டிங், குறை சொல்கிறவங்கள்ட்ட நல்ல ஐக்கியம் வச்சுருப்பாங்க, சரியா? குறை சொல்கிறாங்க, அந்த டீம் வந்து அப்படியே இருக்கும். இந்த மோசஸோட லைஃப் இதில் பார்த்திங்கன்னா, ஜேர்னியில் பார்த்திங்கன்னா, கோராக்கின் புத்தர்கள் வந்து குறை சொல்கிறவங்க, நாதா பபியோ அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் குறை சொல்கிற ஒரு கூட்டம், குறை சொல்கிற கூட்டம். அதனால தான் மோசஸ் வந்து க்ளீனாக சொல்கிறாரு, இப்போ ஆண்டது யார் பக்கம் இருக்கிறாருன்றதை ப்ரூவ் பண்ண போகிறாரு. அதனால் என் கூட இருக்கிறவங்களாம் இப்படி வந்துடுங்க, அவங்க கூட அது கூட ஒரு கூட்டம் அங்கே இருந்துச்சு. ஏன்னா குறை சொல்கிறதெல்லாம் ஒரு கூட்டமாக இருக்கும். நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா அது வந்து மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஆகிடும் அது. ஏன்னா நீ என்ன தான் ஒரு மனுஷன், நல்ல மனுஷனாக கூட இரு, ஆனால் நீ யார் கூட நீங்கள் ஐக்கியம் வைத்திருக்கிறீர்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஐக்கியம் வச்சிருக்கிற நபரை வைத்து உங்களுடைய சுபாவங்கள் மாறும், உங்களுடைய எண்ணங்கள் மாறும், எல்லாமே மாறிடும், கண்டிப்பாக மாறும். அது வந்து கண்டிப்பாக மாற ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் செலக்ட் பண்ண அந்த சீஷர்கள், மீனவர்கள், டாக்டரு, டேக்ஸ் கலெக்டரு, ஸோ இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், சரியா? டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஸோ சொல்லப்போனால் படிப்பறிவில்லாதவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அதில் படிப்பறிவில்லாதவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இன்னொன்று வேத அறிவில்லாதவர்கள் இருக்கிறாங்க, சரியா? அந்த காலகட்டத்தில் இந்த இது வந்து அந்த வேதப்பாரர்கள் தான் அந்த ப்ரீச்சிங் மற்ற காரியங்கள் அவங்க தான் பண்ணுவாங்க, சரியா? அவங்க தான் வந்து நின்று பேசுவாங்க. ஆனால்
இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க 3 வருஷம் யாரோட ஐக்கியம் வைத்திருந்தாங்கன்னா இயேசுவோட ஐக்கியம் வைத்திருந்தாங்க. இயேசுவோட ஐக்கியம் வச்சனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்பெனி வந்து நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சு. ஏசப்பா கூட இருக்கனால அது ஒரு நல்ல கம்பெனி. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த விசாரணைக்கு இருக்கிற வேளையில் பேதுரு வந்து அங்கே ஒரு கும்பலில் போய் உட்காந்துருப்பார். சரி, அங்கே பேசியிருக்கும் போது அப்போ வந்து அங்கே ஒரு சகோதரன் சொல்லுவாங்க, உன் பேச்சு வந்து அந்த கலிலியன் போல் இருக்குது, அந்த இயேசுவை போல் இருக்குது, உன் பேச்சு வந்து அந்த மாதிரி இருக்குது, நீ அவர் கூட இருந்தவன் தானே. அப்படின்னா பாருங்கள், இவன் 3 வருஷம் வந்து ஆண்டவர் வந்து என்ன மாதிரி பேசுங்கன்னு சொல்லலை, என்ன மாதிரி இருங்கலாம் அந்த மாதிரி என்ன மாதிரி நடங்கன்னு சொல்லலை, சரியா, என்ன மாதிரிலாம் அப்படிலாம் சொல்லலை, சரியா, ஃபாலோ மீன்னு சொன்னார், அவ்வளோதான். ஆனால் இவங்களுடைய மெயின் கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடுச்சு. சொல்லப்போனால் பேதுருவோடைய லாங்குவேஜ் வந்து முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும், சரியா, வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் மாதிரி ஆயிடுச்சுன்னா இயேசுவை போல பேச ஆரம்பிச்சிட்டாரு. சொல்லப்போனால் அதான் அந்த மகள் கேட்குறா, நீ வந்து அவரை மாதிரி பேசுறிய, நீ வந்து அவரை மாதிரி பேசுறிய. இப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு இவங்களாம் ஊழிய பாதையில் நிற்கும் பொழுது எல்லாரும் சொல்கிறது இவங்களாம் இயேசுவோடு இருந்தவர்கள் தானே. ஏன்னா இவருடைய பேச்சு அப்படி வெளிப்படுத்து, இவங்க தைரியமாக பேசுகிறது, அவங்க பேசுகிற ஸ்டைலு. அப்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம யார் கூட ஐக்கியம் வைத்திருக்கிறோம், யார் கூட நம்ம ஐக்கியம் வைத்திருக்கிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் நல்லா பொத்தி வளர்ப்பீங்க, சரியா, நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லி வளர்ப்பீங்க, நல்ல குட் வேல்யூஸ் எல்லாம் சொல்லி வளர்ப்பீங்க. ஆனால் பிள்ளைகள் வந்து ஸ்கூலு இந்த காலேஜில் போகும்போது சில டைம் வந்து அந்த பேட் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து வீட்டை வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா எதனா கெட்ட வார்த்தை பேசிடுவாங்க. அப்போ டக்குன்னு கேட்பாங்க பேரண்ட்ஸ், இது நீ பேசுகிறட்டா ஆள் கிடையாது, எப்படி பேசினா, உன் ஃப்ரெண்டு யார் கூட பேசிகிட்டு இருக்கிற. ஏன்னா அவங்க அந்த கோவத்தில் ஏதாவது ஒரு பேட் வேர்டை சொல்லிடுவாங்க, சரியா. ஏன்னா ஸ்கூலில் பேசியிருப்பாங்க, ஸ்கூலில் வந்து அந்த பிள்ளைகள் பேசியிருப்பாங்க. அப்போ அது வந்து ரிஃப்ளெக்ட் எங்கே வரும்னா வீட்டில் திடீர்னு ஏதாவது ஃபேமிலிக்குள்ளே பேசிட்டு டக்குன்னு ஒரு வேர்டு விட்டுருவாங்க. விட்ட உடனே பேரண்ட்ஸ் கேட்பாங்க, இந்த வார்த்தை நீ பேசுகிற ஆள் கிடையாது, இது நம்ம பேசுகிற இது கிடையாது. அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக அப்போ வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். அப்போது அவங்க வந்து ஏதோ ஒரு கம்பெனி அங்கே இருக்குது, இந்த மாதிரி பேசுகிற கம்பெனியில் இருக்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிற கம்பெனியில் உட்காந்துருக்குறாங்க. அதான் விஷயம், சரியா. சொல்லப்போனால் உங்கள் வீட்டில் வந்து சினிமாவே பார்க்க மாட்டீங்க, சரியா, சினிமாவே பார்க்க மாட்டீங்க, எதுவும் பார்க்க மாட்டீங்க. ஆனால் பிள்ளைகள் வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது காலேஜில் வரும்போது வாயில் வந்து சினிமா பாட்டை பாடிட்டு இருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கூலில் காலேஜில் யார் பண்ணியிருப்பா, ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பாடிட்டு இருப்பானுங்க, இல்லைன்னா எதில் கல்ச்சுரல்ஸில் பாடுவாங்க, இது மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இதாகிடுறாங்கன்னா அந்த சிச்சுவேஷனில் மாறிடுவாங்க, கண்டிப்பாக மாறிடுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ நம்ம யார் கூட நம்ம ஐக்கியம் வைத்திருக்கிறோம். இப்போ இயேசுவோடு இவங்களாம் இருந்தனால 3 வருஷத்தில் அவங்களுடைய இதே மாறிடுச்சு, பேச்சே மாறிடுச்சு. அதான் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அவங்க சொல்ல போனீங்கன்னா ஒரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 3 வருஷத்தில் டோட்டலாக வந்து இயேசுவை போல மாறிட்டாங்க. ஏன்னா அவங்க அவரோடையே இருந்தாங்க. உண்மையாக சொல்கிறேன்னா ஒரு மனிதனை போல் ஒரு மனுஷனை போல் நீங்கள் அவங்க நம்மளே மாறணுன்னா ப்ராக்டிக்கலாக சொன்னால் 3 வருஷம் போதும். அவங்க கூட பேசிகிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்கள மாறிடுவீங்க, கண்டிப்பாக மாறிடுவீங்க, கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து யாராலையும் பிரிக்க முடியாது, அது வந்து யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட தாட்டு, அவங்களோட மைண்ட் ப்ராசஸ் என்ன, அவங்க பேசுகிறது என்ன, எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அது வந்து மெர்ஜ் ஆகிடும். அப்படி தான் வந்து பேதுருக்கு மற்றவங்களும் மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இன்னொரு பர்சன் வந்து தேர்ட் பர்சன் சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து அவரை மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, அவரை மாதிரி பேசிட்டு இவர் சொல்கிற, இல்லவே இல்லை, நான் கிடையாது, அவர் கிடையாது, எனக்கு தெரியாது, அவர் என்ன தான் சத்தியம் பண்ணாலும் எது பண்ணாலும் அது வந்து இது கிடையாது, உண்மை கிடையாதுல்ல. ஆனால் அவர் மாதிரி மாறிட்டார், ஓப்பனாக சொன்னால் மாறிட்டார். ஸோ அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம யாரோடு நம்ம வந்து அந்த ஐக்கியம் வைத்திருக்கிற குட் கம்பெனி ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்த காலவேளையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நல்ல ஒரு படிக்கிற பிள்ளைகளோடு நீ ஐக்கியம் வச்சு பாருங்கள், நல்லா படிப்பீங்க. இந்த இதில் அந்த ஸ்கூல் காலேஜிலலாம் வந்து மாப்பிள்ளை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க, பின்னாடி உட்காந்துருக்குது எல்லாம் மாப்பிள்ளை பெஞ்சு, சரியா, எல்லாம் கரெக்டாக பண்ணுறதெல்லாம் பின்னாடி தான் உட்காந்துருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன வரும், நல்லா ஜாலியாக இருக்கணும். அந்த கேங்கெல்லாம் அங்கே உட்காந்துருக்கும். ஆனால் இந்த படிப்பாளிங்கெல்லாம் படிப்பு புழுன்னு சொல்லுவாங்க, சரி, அதெல்லாம் ஃப்ரெண்டில் பரிதாபமாக உட்காந்துருக்கோம். நான் படிக்கும் அப்படி தான், அதெல்லாம் பெரிதாமல் உட்காந்துருக்கோம், நம்ம பின்னாடி உட்காந்து ஜாலியாக உட்காந்து. ஆனால் அந்த கேங் அப்படி இருக்கும். ஆனால் படிக்கிற பசங்க பாருங்கள், ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு அவன் உட்காந்து நோட்ஸ் எழுதுவான், அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி ஒரு தனியாக தெரியும், அது வந்து தனியாக தெரியும். இந்த விளையாட்டுக்கிற கேங்கு தனியாக தெரியும், கண்டிப்பாக தனியாக தெரியும். ஏன்னா அந்த கம்பெனி வந்து அவங்கள அப்படியே மாற்றிடும். அதில் வந்து யாருன்னா புதுசாக ஒருத்தர் இணைஞ்சா கூட
கொஞ்ச நாளில் அவங்கள மாதிரி மாறிடுவாங்க. கண்டிப்பாக மாறிடுவாங்க. அவங்கள மாதிரி ஜோக் அடிக்கிறதும், அவங்கள மாதிரி சிரிக்கிறதும், அவங்கள மாதிரி எல்லாமே வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா அந்த கேங்கில் வந்துட்டாங்கல்ல. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது யாராக இருந்தாலும். அப்போது நம்ம வந்து எந்த ஒரு கம்பெனியோடு நம்ம இருக்கிறோம், சரி, எந்த ஒரு கம்பெனியில் நம்ம இருக்கிறோம், அது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் குடிகாரனோடு நம்ம வந்து ரொம்ப ஐக்கியம் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் இன்றைக்கி நீ குடிக்கல, ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிக்கார பசங்க. சரியா, சும்மா சொல்கிறேன், அவன் எல்லாமே குடிக்கார பசங்க. ஆனால் நீ யார்? ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்நானம் எடுத்தவனா இருக்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் அவன் கூட டெய்லி குடிக்காரனோடு உட்காந்து அவன் குடிக்கும்போது பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் நீ குடிக்காரன் ஆகிடுவேன். ஸோ இது வந்து உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஒருத்தர் வந்து ஒரு விசுவாசி வந்து குடிக்காரர், சரியா. ஸோ அதை வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து பாஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் அவர் வந்து பயங்கரமாக குடிக்கிறாரு, அவரை ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது, சரிம்மா நான் அவருக்காக ஜோம் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அவர் எங்கேம்மா பார்க்கலாம், எப்போவுமே அந்த இடத்துல தான் இருப்பார், எங்கே பார்த்தாலும் அங்கே தான் பார்க்க முடியும், வேறு எங்கே பார்க்க முடியாது. சரி, அவரை பிடிக்கணும்னு எங்கே பிடிக்கலாம்? அந்த குடிகார இடத்துல தான் பிடிக்க முடியும், வேறு எதுங்கேயும் பிடிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே, சரி நான் பார்த்துக்குறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், இவர் வந்து டெய்லி விசிட்டிங், யாருன்னா அந்த குடிகாரனுக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி விசிட்டிங். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து டெய்லி வந்து அவன் கூட உட்காந்து அவனுக்கு சுவிசேஷம் சொல்கிறேன்னு உட்காந்தார். அவ்வளோதான், அவன் குடிச்சிக்கிட்டு கிடப்பான். இவர் என்ன பண்ணார், உட்காந்துட்டு ஒரே ஒரு கோக்கு எதனா வச்சுக்கிட்டு உட்காந்து, இப்படிலாம் பண்ணாதப்பா, அப்படி பண்ணாதப்பாலாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இவரை தேடி ஆள் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இவருன்னு ஆகிட்டார், ஃபுல் மட்டே ஆகிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ ஏன்னா அந்த ஐக்கியம் டெய்லி வந்து ஒரு குடிகாரனோடு உட்காந்து அவன் குடிக்கும் பொழுதும் கூடி உட்காந்துக்கிட்டு இருந்தால், நிச்சயமாக சொல்கிறேன், அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை கண்டிப்பாக கொண்டு வரும். குறை சொல்கிறவங்களோடு நீங்கள் இருந்து பாருங்களேன், நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் வந்து குறை சொல்கிற மாதிரி ஆகிடும். ஒரு கிரிமினல் புத்தி சிலருக்குலாம் இருக்கும், சரி, கிரிமினல் புத்தியெல்லாம் சிலர் இருக்கும். நீங்கள் அவங்களோட இருந்து பாருங்கள், நீனும் கிரிமினலாக தான் யோசிப்பேன், ரொம்ப கிரிமினலாக யோசிப்பீங்க. ஏன்னா அந்த மைண்ட் அது வந்து உங்கள் ஜீனில் இல்லாதது, ஆனால் நம்ம வந்து வந்துடும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அப்போ வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, யாரோடு நம்ம வந்து ஐக்கியம் வைத்திருக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஸோ கோராகின் புத்திரரை போகிற அவங்க கூட ஐக்கியம் வச்சுருந்தீங்கன்னா அவங்கள மாதிரி குறை சொல்லிட்டு தான் இருப்போம். இப்போ இயேசுவோடு இருந்தவர் போல் ஐக்கியம் வச்சுருந்தீங்கன்னா இயேசுவை போல் அவங்க வாழ்க்கை மாறும், வார்த்தை மாறும், எல்லாமே மாறும். நான் சொல்லுகிறேனே, ஒரு நல்ல கம்பெனியில் நீங்கள் வந்து ஜாயின்ட் ஆகுங்க. எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் உள்ள, நல்ல அன்பு செலுத்துகிற, இந்த குறை சொல்லாத டீமு, இதை மாதிரிலாம் இருக்கும், சரியா. நீங்கள் அவங்க கூட உட்காருங்களேன். ஆல்மோஸ்ட் பொறுமை வேணும்னா பொறுமையாக இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் ஐக்கியம் வச்சு பாருங்கள், சரியா. பொறுமையாக இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் ஐக்கியம், நீங்கள் ரொம்ப பொறுமையாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேரக்டர் மாறுதா இல்லையா பாருங்கள், கண்டிப்பாக மாறும். நீங்கள் வந்து ரொம்ப பேஷன்ஸாக மாறிடுவீங்க. ஏன்னா அவங்க அதை ஹேண்டில் பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன வந்துடும், உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வரும், கண்டிப்பாக அந்த எண்ணங்கள் வரும். உங்களுக்கே தெரியாமல் அது வந்து உங்களுக்குள்ளார அது விதைக்கப்படும். அது வந்து உங்களுக்கே தெரியாது, அது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் விதைச்சிருவார். ஸோ அப்போ வந்து அதே மாதிரி நீங்கள் கெட்ட ஆட்கள் வந்து பிசாசு அவனுடைய குணத்தை விதைச்சிரும், அவ்வளோதான். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம யாரோடு நம்ம ஐக்கியம் வச்சுருக்கிறோம் அப்படின்றத ரொம்ப ஆராய்ந்து யோசித்து பாருங்கள், சரியா. ஆராய்ந்து நல்லா யோசித்து பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோனத்தானும் தாவீது வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், சரி, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவன் அதிகமாக வந்து யார்கிட்ட ஐக்கியம் வச்சுருந்தான்னா தாவீதோடு வச்சுருந்தான். ஜோனத்தான் வந்து என்னதான் இருந்தாலும் அப்பா கூட நல்லா ஐக்கியம் வச்சுருக்கலாம். அப்பா வந்து மோசமான அப்பா, சரி, அப்பா வந்து கொலைக்கார அப்பா, கிரிமினல் புத்தி, நல்லா புரிஞ்சுக்கும். அவருக்கு வந்து கிரிமினல் புத்தி. சவுல் வந்து சாதாரண நாள் கிடையாது, பயங்கர கிரிமினல் மைண்டு, சரியான கிரிமினல் மைண்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, சரியா. அவருடைய பதவிக்காக எதனாலும் செய்வார். ஸோ சொல்லப்போனால் அவங்க பொண்ணுக்கு வந்து தாவீதை கட்டி வச்சு காலி பண்ணுறதுக்குலாம் பிளான் பண்ண மனுஷன், சரி. அந்த மாதிரி கிரிமினல் புத்திலாம் வராது, யாருக்கும் வராது. இந்த காலத்தில் வருது, ஆனால் ஜென்ரலாக சொல்கிறேன். அப்போது ஜோனத்தான் வந்து யாரை மாதிரி இருந்திருக்கணும், சவுலை மாதிரி தான் இருந்திருக்கணும், சரி. ஏன்னா அப்பா சொல்லுவாங்கள்ல, அந்த ஜீன் சொல்லுவாங்கள்ல. ஆனால் ஜோனத்தான் அப்படி இல்லை. சில இடத்துல நீங்கள் குடும்பங்களில் நீங்கள் சில பார்க்கலாம், சில வீட்டில் வந்து சில பெற்றோர்கள் வந்து மோசமானவர்களாக இருக்கலாம், ஆனால் பிள்ளைகள் வந்து ரொம்ப நல்லவர்களாக இருப்பாங்க. ஏன்னா
அவங்க அந்த இதோடு வைக்க மாட்டாங்க, ஐக்கியம் வைக்க மாட்டாங்க, ரொம்ப வச்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் ஏன்னா இவங்க வந்து இன்னும் நல்ல மனிதர்களோடு ஐக்கியம் வச்சுருப்பாங்க. அதான் மெயின் ரீசனாக இருக்கும். ஸோ ஜோனத்தனோட கேஸ் வந்து அப்படி தான். ஸோ என்ன தான் அப்பா வந்து ரொம்ப மோசமான அப்பாவாக இருந்தாலும் இவன் யாரோட ரொம்ப நேரம் ஐக்கியம் வச்சுருந்தானா தாவீதோட வச்சுருந்தான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது அவனும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நல்ல ஒரு வேதத்தில் நல்ல ஒரு அடையாளம் வந்து இவர் தான். சரியா, இவங்க தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், ஜோனத்தன் கடைசி வரைக்கும் நீங்கள் ஜோனத்தன்ட்ட அந்த நெகட்டிவ் பார்க்கவே முடியாது. அவங்க அப்பாட்ட இருந்த ஒரு கேரக்டரும் ஜோனத்தன்ட்ட இருக்காது, கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. எங்கள் அடுத்த இது வந்து அவன் தான் வரணும். அவர் சொல்கிறாரு, உன் இடத்த வந்து தாவீது பிடிக்க போகிறான். அவனுக்கு அந்த பொறாமை வரல பாருங்களேன். ஏன்னா தாவீதுட்ட அந்த பொறாமை கிடையாது, தாவீதுட்ட அந்த பொறாமை கிடையாது. அது விட்டு கொடுக்குறது தாவீட்ட இருந்துச்சு. சரி, இதெல்லாம் இருந்துச்சு. அந்த நேசிக்கிற எண்ணம் யார்கிட்ட தாவீட்ட இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அப்படியே யாருக்கு வந்துச்சுன்னா ஜோனத்தானுக்கு வந்துருச்சு. சொல்லப்போனால் அப்பாவோட கேரக்டர் தான் வரணும், ஆனால் அது வரல. ஸோ இன்னொரு நல்ல ஒரு உதாரணம் நகோமி ரூத். சரியா, இது வந்து பயங்கரமான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓர்பா போயிட்டா, ஆனால் ரூத்து போல. என்னவா இருக்கும் காரணம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா, மாமியார் மருமக. ஆனால் அவள் ஃபுல்லாகவே அதான் சொல்கிறாங்கல்ல, ரூத் சொல்கிறல, ஊன் தேவன் ஏன் தேவன், ஊன் ஜனம் ஏன் ஜனம். இது சான்ஸே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட அவள் லைஃப் டைமில் அவங்க பேரண்ட்ஸு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வந்து சொல்கிறா ஊன் ஜனம் ஏன் ஜனன்ற. அப்போனா என்னென்னா நல்ல ஒரு கம்பெனியோடு அவள் இருந்துட்டு, அவ்வளோதான். அது வந்து அவளால் மாற்றிக்க முடியல. ஓப்பனாக சொன்னால் மாற்றிக்க முடியல. நீ போன்னு சொன்னால் கூட போக முடியல. ஏன்னா உன் கூட இவ்வளோ நாள் இருந்துட்டான்ல. சொல்லப்போனால் ரூத் வந்து நகோமியாவே மாறிட்டா. சொல்லப்போனால் நகோமியாவே மாறிட்டா. ஏன்னா அதனால தான் அவள் தைரியமாக சொல்கிறான், உங்கள் ஜனம் ஏன் ஜனம், ஊன் தேவன் ஏன் தேவன். அது சான்ஸே கிடையாது. ஏன்னா அவள் மோவாபிய ஸ்திரீ. ஆனாலும் அவள் வந்து இப்போ சொல்கிறான், உன் தேவன் என் தேவன், நீ மறிக்கிற இடத்துல நான் மறிக்கிறேன். இதெல்லாம் பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். எங்கள் ஸ்டேட்மெண்ட் சும்மா வாயிலெல்லாம் அப்படி சும்மா எதோ சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லலை. ரியலாக சொல்கிறாங்க, உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், நீ இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன், நீ மறிக்கிற இடத்துல நான் மறிச்சிருவேன். அப்போ பாருங்கள், அப்போ வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா அவங்க கூட ஐக்கியம் வைத்து சரியா அப்படியே க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவ்வளோதான். அது வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். அவங்க கேரக்டர் இவங்க கேரக்டர் மெர்ஜ் ஆகிடுச்சு. அது யாராலையும் பிரிக்கவே முடியாது. மரணம் ஒன்று தான் பிரிக்கும். ஸோ அப்போ நம்ம யாரோடு நம்ம ஐக்கியம் வைத்திருக்கிறோம்? குட் கம்பெனி. ஸோ நல்ல ஒரு ஐக்கியம் வந்து யாரோடு வச்சுருக்கிறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் சேஞ்ச் ஆகணும்னு நினச்சா, சிலர் வந்து பிரதர் நான் கோவப்படக்கூடாது பிரதர், நான் வந்து குறை சொல்லக்கூடாது பிரதர், நான் வந்து எரிச்சல் ஆகக்கூடாது பிரதர், நான் வந்து சண்டை போடக்கூடாது பிரதர், இதெல்லாம் நீங்கள் மைண்டில் இருக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடிங்க. புரியுதா நான் சொல்கிறது? அந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடிங்க. பொறுமையாக இருக்கிறவன்ட்ட போயிட்டு பழகுங்க. நீ பொறுமையாக ஒரு 3.5 வருஷம் நான் சொல்லப்போனால் 3.5 இயர்ஸில் நீ அவங்கள மாதிரி மாறிடுவீங்க. இது வந்து நம்ம வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 3.5 வருஷத்தில் ஒரு மனுஷன் கம்ப்ளீட்டாக மாறிட்டான். அவனோட பாஷையே மாறிடுச்சு. சரியா, ஜனங்கள் பார்த்து சொல்கிறாங்க, நீ இயேசுவோடு கூட இருந்தவன், நீ அந்த கலிலேயனோடு இருந்தவர் தானே. உன் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. அப்படின்னா பேதுருடைய பேச்சு வந்து இயேசுவை போல் பேசியிருக்கிறாரு. அவர் வந்து மீனவன் மாதிரி பேசலை. அப்போ அங்கே இருக்கிற எல்லாருடைய பேச்சை காட்டிலும் வித்தியாசமான பேச்சு யார்கிட்ட இருந்துச்சுன்னா பேதுருட்ட இருந்துச்சு. ஏன்னா அது வந்து 1-2 பேர் இருக்கிற இடம் இல்லை, நிறைய கும்பல் இருக்கிற இடம். ஆனால் அந்த கும்பல் மத்தியில் ஒரு மனுஷனுடைய பேச்சு வேறு மாதிரி இருந்தது, இயேசுவை போல் இருந்துச்சு. ஏன்னா 3.5 வருஷம் மனுஷன் அப்படியே மாறிட்டார், கம்ப்ளீட்டாக மாறிட்டார். ஸோ அப்போ நம்ம யாரோடு இருக்கிறோம், நம்மளுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? நீங்கள் சண்டை போடுறவங்க வந்து நீங்கள் வந்து சாந்தமாக மாறணும்னா சாந்தமாக இருக்கிறவங்கள்ட்ட ஐக்கியமாகுங்க. யாரை பற்றி குறவே சொல்லக்கூடாது பிரதர் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறை சொல்லாத நபரோடு நீ ஐக்கியம் வைங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3.5 வருஷம் டார்கெட், 3 வருஷத்தில் நீங்கள் மாறுறீங்களா இல்லையா பாருங்கள். அன்பு செலுத்தணுன்னா அன்பு செலுத்துகிறவங்கள்ட்ட நீங்கள் ஐக்கியம் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக வைங்க. ஏழைக்கு இறங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இறங்குறவங்கள்ட்ட நீங்கள் ஐக்கியம் வச்சு பாருங்கள், நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மாறிடுவீங்க. நீங்கள் அப்படியே கண்டிப்பாக மாறும், மாற்றம் கண்டிப்பாக வரும். ஸோ ஒரு கம்பேஷனேட் ஆர்ட் இருக்கணும்னா ஒரு அந்த மாதிரி இறுதி எடுத்துங்கள்ட்ட நீங்கள் நின்று பாருங்கள், பழகி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்பேஷனேட் ஆர்ட் தானாக வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். அது என்ன தான் இருந்தாலும் கண்டிப்பாக வந்துடும்.
அப்போ நம்ம யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம்ன்றதை நீங்கள் பாருங்கள். ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாகவே அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். சொல்கிறது புரிஞ்சுதா? சரி, எத்தனை பேர் இப்போ மாறணும்னு நினைக்கிறீங்க? சரியா, மாறணும்னு நினச்சா ஜெபிக்கிறவளோடு நீங்கள் ஐக்கியம் வச்சு பாருங்கள், நீங்கள் ஜோம் பண்ணிட்டுருப்பீங்க. சரியா, அதை ஜெபிக்கவே முடியலன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜெபிக்கிறவங்களோட உட்காந்து பேசுங்க, ஜெபிக்கிறவங்களோட உட்காந்து பழகுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாள் நீங்கள் பாருங்கள், நீங்களும் வந்து ஒரு ஜெபிக்கிற ஆளாக மாறிடுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக மாறிடுவீங்க. இதுதான் ரொம்ப உண்மையான காரியம். சரி, உண்மையான காரியம். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்து யாரோடு நம்ம ஐக்கியம் வைத்திருக்கிறோம், யாரோடு நம்ம ஐக்கியம் வைத்திருக்கோம். சில டைம் சொல்லுவாங்க, நான் இப்போ சொன்ன மாதிரி அவங்க அம்மா அப்பா அப்படி இருக்காங்க, அதனால தான் இப்படி இருக்கிறான் பிள்ளை. ஜோனத்தன் கேஸ் அப்படி கிடையாது. அப்போ நம்ம எப்படினாலும் மாற முடியும், எப்படினாலும் யாருனாலும் மாற முடியும். ஸோ நீங்கள் யாரோடு நீங்கள் ஐக்கியம் வைத்திருக்கிறீங்கன்றதை பாருங்கள், யாரோடு நீங்கள் ஐக்கியம் வைத்திருக்கிறீங்கன்னு பாருங்கள். நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், அந்த ஐக்கியம் வந்து உங்களை நல்ல ஒரு குட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் கர்த்தர் கூட இருப்பார், நடத்துவார். ஸோ இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆமேன்னு டைப் பண்ணுங்கள். இல்லை மாறணும்னு நினச்சாலும் பட் நான் மாறணும், ஐ வாண்ட் டு சேஞ்ச், சீன் டைப் பண்ணுங்கள். நான் மாறணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை, உங்கள்கிட்ட நீ யாரும் தெரியும். சரியா, நீங்கள் யாரும் தெரியும். அப்படி நீங்கள் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கலாம், ஏதோ கோபம் மாறணும், குறை சொல்கிறது மாறணும், ஏதாவது ஒன்று இருக்கலாம். சரியா, சேஞ்ச் ஆகணும்னு விருப்பப்பட்டால் பிரதர் நீங்கள் இந்த செய்தியை கேட்டேன், ஸோ நான் நல்ல ஆட்களோடு நான் ஐக்கியம் வைக்கிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டால் நீங்கள் ஏபிசி இருக்குல்ல, அதை சீன் டைப் பண்ணுங்கள். ஸோ நான் புரிந்து கொள்ளுகிறேன். சரியா, ஆமேன்லாம் டைப் பண்ண வேணாம், சி டைப் பண்ணுங்கள். சரியா, சேஞ்ச் ஆகணும்னு நினச்சா சி. ஓகே, ஜோஷோ ஒருத்தருக்கு தான் புரிஞ்சிருக்குது சி, மற்ற எல்லாம் ஆமேன் தான் போடுறீங்க. சரியா, சேஞ்ச் ஆகணும்னா சீன் டைப் பண்ணுங்கள். சரியா, எல்லாம் ஓகே. இப்போ தான் வனிதா பாய் சி போட்டிருக்கிறாங்க. சி போட்டவங்க பேர் தான் படிப்பேன், லீனா மேரி. ஓகே, லீனா மேரி. அடுத்தது ராகினி சாய். ஓகே, பால்ராஜ் சி. மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சரியா, பால்ராஜ். அடுத்தது முகிலேஸ்வரி, மணி, சாந்தா, காயத்ரி சுதாகர், ஜெஸ்ஸி ஆண்டனி, கவிதா கவி. ஓகே, அடுத்தது விஜயலட்சுமி, டபுள் சி. ஓ, டபுள் சின்னா ரெண்டாக மாறணும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட்டு. மேனகா, ஆஷா, சிசிலி சுரேஷு, மேரி ஹில்டா, பிரேமா மேகநாதன், லீனா மேரி, சேவியர் குழந்தராஜி, முகிலன். ஓகே, பரவாயில்ல, நிறைய சி வந்திருக்கு, நிறைய பேர் மாறணும்னு நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். சரி, ஸ்வேதா கோபி, சீன் போட்டவங்க பேர் போட்டு தான் படிப்பேன். சரியா, அதனால் ஏன்னா அவங்க தான் சேஞ்ச் ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களே, பரவாயில்ல. இந்த காலையில் இவ்வளோ பேர் சேஞ்ச் ஆகணும்னு நல்ல ஒரு ஆளை பாருங்கள். சரியா, நல்ல நீங்கள் எதை சேஞ்ச் ஆகணுமோ அந்த பர்சனை கண்டுபிடிங்க, அது மாதிரி ஐக்கியம் வைங்க. சாந்தா குமாரி மரியா, சாந்தகுமாரி மரியா, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்தது ஸ்ரீதர் ஸ்டீஃபன், சிசிசிசி 4 சி போட்டார். ஓகே, ஷீலா, மேரி வளர்மதி. ஓகே, வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ராஜா கண்ணா, சிசிசிசிசி. இதெல்லாம் நிறைய மாறணும் போல போவோம். சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதை படிக்கும்போது எனக்கும் கொஞ்சம் ஓகே ஒரு பலன் கிடைக்கிறது. ஓகே, ஒரு உருப்படி ஏதோ ஒன்று காலையில் பண்ணியிருக்கிறோம். சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கூட இருப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார். கிரேஸ். சரியா, கர்த்தரோடு நாம் மகிமைப்படுவதாக. சார், நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். நான் ஏற்கனவே சொன்னது போல் 21ஆம் தேதி அந்த திருச்சபை காரியத்திற்காக ஜெபியுங்கள். ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர், அது பெரிய கிராண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா சாதா ப்ரேயர் தான். ஸோ ஜெபிங்க. சரியா, வெண்ணிலா, புவனா. ஓகே, அதனால் ஜெபிங்க 21ஆம் தேதிக்காக. அந்த தேவைகளும் கர்த்தர் சந்திக்கணும். சரியா, சால்வேஷன் டீ பார்க்குறவங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க, ஆலயம் கட்டுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எவ்வளோ தாராளமாக கொடுங்க. சரியா, நீங்கள் கொடுக்குற காரியங்கள் எல்லாம் ஆலயம் கட்டுகிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். கர்த்தரோட நாம மகிமைப்படட்டும். சார், நாளை தினத்திலும் உமன்ஸ் ப்ரேயருக்கு வந்துடுங்க. அடுத்தது சார்ல்ஸ், அவங்க போட்டிருக்காங்க சி. ஓகே, நிறைய சி வந்திருக்கு காலையில். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச், நல்ல ஒரு கம்பெனியில் கர்த்தர் உங்களை இணைப்பாராக, நல்ல ஒரு ஆட்களோடு கர்த்தரை இணைப்பாராக. ஒரு 3.5 வருஷத்தில் மாறிடுங்க. சரியா, 3.5 வருஷத்தில் அப்படி கம்ப்ளீட்டாக மாறுங்க. அதுவே உண்மையானவே சொல்கிறேன், அது ஒரு பெரிய விஷயம். பேதுருவை நினைக்கும் போது நான் சந்தோஷப்படுறேன், ஜோனத்தை நான் நினைக்கும் போது நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீங்களும் மாறுங்க. சரியா, சங்கீதா
ஓகே, நம்மள கண்களை மூடுவோமா? எல்லாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த காலவேளைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி அப்பா. என் தேவன் தாமே இந்த காலவேளையில் எங்களோடு கூட இருந்து நீங்கள் வழி நடத்துங்க. இதுவரைக்கும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே கத்தா அதிசயமாக நடத்துகிற தேவன், ஆண்டவரே கத்தா ஆச்சரியமாக எங்களை கத்தா நடத்துகிற தேவன். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே இப்படி பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லா நன்மைகளை நிறைவாய் கொடுங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. அதிசயங்களை பார்க்க செய்யுங்க. இதனால் வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிறவர்கள், படிக்கிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இதனால் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ இப்பொழுதே அந்த பலவீனங்கள் முற்றிலுமாய் மறைந்து போகட்டும் அப்பா. அந்த பலவீனத்தை எல்லாம் முற்றிலுமாய் நீக்குங்க. ஆண்டவரே உங்களுடைய கரம் அந்த பிள்ளைகளை பலப்படுத்தவனமாக செபிக்கிறேனப்பா. ஆண்டவரே அந்த பலவீனத்தின் ஆவிகள் முற்றிலுமாய் விலகி அவரை நல்ல சுகப்படுத்துங்கப்பா. இதனாலே கத்தாவே பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த காலை வேளையிலே கத்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் அன்று என்ன பலவீனங்கள் இருந்தாலும் மறைந்து போகட்டும். ஒரு உன்னதமான பலன் அவர்களை நிரப்பணுமா செபிக்கிறேனப்பா. ஆண்டவரே நாளை தினத்தை நடக்கிறதான உமன்ஸ் பிரேயர் ஆசீர்வதிங்க. அநேக சகோதரிமார்களை கொண்டு வாங்க. அநேகர் வந்து அதில் பலனடைய உதவி செய்யுங்கப்பா. அன்று ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் பிரேயரில் ஜனங்களை கொண்டு வாங்க. அன்று அதில் எங்கள் உபவாச ஜபத்தில் அநேகர் வந்து பங்கு பெற உதவி செய்யுங்க. சாட்டர்டே நடக்கிறதான பிரதர்ஸ் ஃபெலோஷிப்பை ஆசீர்வதிங்க. அன்று ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற காலையில் நடக்கிற 3 ஆராதனைகளை ஆசீர்வதிங்க. அதுக்கு பிறகு நடக்கிறதான கத்தாவே ஆங்கில ஆராதனை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் வந்து வழி நடத்தவளும் ஆட்சேபிக்கிறப்பா. இந்த வாரத்தில் எல்லா காரியங்களும் ஒழுங்கும் கிரேமாக நடக்க உதவி செய்யுங்க. அன்றைய ஊழியத்துடைய தேவைகளை நீங்கள் சந்திங்க. எல்லோரும் தாராளமாய் கொடுக்க உதவி செய்யுங்க. உமக்கென்று ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டுவதற்கு எங்களை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. எல்லாரும் இணைந்து செய்கிறோம். அன்றைக்குமே சொல்ல எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னது போலப்பா. நாங்கள் எல்லாரும் இணைந்து எழுந்து கட்டுவதற்கு எங்கள் கரங்களை நாங்கள் நீட்ட உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து நாமத்தை மயப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த லிங்கை நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அவங்களும் அதை பார்க்கட்டும். நிறைய பேருக்கு சொல்லுங்கள். நாளை காலையில் டெய்லி பிரேடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். God bless you.